அங்க வேற வேற இடத்தையும் பாயிண்ட் பண்ணிருக்காங்க. 13 இடத்துல அவன் காட்டியிருக்கான். இந்த 13 இடத்துலயே கிட்டத்தட்ட 40ல இருந்து 50 பிணத்தை நான் புதைச்சிருக்கேன். கோர்ட்டுக்கு இவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த இடத்துல இதுக்கு முன்னால இவன் தோண்டி வச்சிருந்த பணத்தோட எலும்பு கூட எடுத்துக்கிட்டு வந்துதான் இவன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்திருக்கான். ஆனா நேத்து வந்து கிட்டத்தட்ட 25 எலும்புகள் கிடைச்சிருக்கு. முக்கியமா மண்டவோடும் இடுப்பு எலும்பும் கிடைச்சிட்டா இது ஆணா பெண்ணான்னு அங்கே சொல்லிடுவாங்க. அந்த முழு பாடி என்ன கிடைச்சிருக்கு, அது ஒரு ஆணுடைய எலும்புன்னு சொல்லப்படுது. ஆனா இன்னும் 25 வேற வேற எலும்பு கிடைச்சிருக்கு. இவன் என்ன சொல்றான்னா, அந்த 6வது பாயிண்ட் என்ன பாயிண்ட் பண்ணிருக்காங்க, அங்க கிட்டத்தட்ட 6ல இருந்து 8 பேர்த்த நான் அந்த இடத்துல புதைச்சேன் அப்படின்னு சொல்றான். 12 வயசு குழந்தை, அந்த குழந்தைய நான் பார்த்தாலே தெரியுது ரேப் பண்ணிருக்காங்கன்னு. இடுப்புக்கு கீழே ரத்தமா கொட்டுச்சு அந்த குழந்தைக்கு. வேறு இருக்குல்ல, பாவாடை கூட இருக்குல்ல, ஸ்கூல் ஷர்ட் போட்டு அந்த குழந்தை, அந்த குழந்தைய ஸ்கூல் பேக்கோட கொண்டு போய் நான் புதைச்சேன்னு சொல்றேன். உங்களுக்கு அதை டைஜஷன் பண்ண முடியாது. அந்த குழியை எப்ப தோண்டுவாங்க அப்படின்னு நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் தோழர். கண்டிப்பா இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். நம்ம வீட்டுல குழந்தை இருக்குள்ள தோழர், நம்ம விட்னஸ் என்ன சொல்றோம்னா, 9ல இருந்து 13வது குழி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு குழியில 8-10 பேர்த்த நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அதனால இன்னும் நிறைய எலும்பு கூட்டுகள் கிடைக்கும். யாரெல்லாம் மஞ்சுநாத்தா அப்படின்னு போய் அந்த கோயில் காலில் விழுந்தாங்களோ அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இது கோயிலா இல்ல சுடுகாடா. தர்மாதிகாரி வீரேந்திர ஹெகடே, அவரோட தம்பி ஹர்ஷேந்திர ஜெயின், அவரோட பையன் நிஷ்சல் ஜெயின், அவங்க ஃப்ரெண்டு உதய் ஜெயின், இவங்க எல்லாருமே கம்பி எண்ண போறாங்க தோழர். கண்டிப்பா இவங்களுக்கு களி கஞ்சி கன்ஃபார்ம். பிரஜ்வல் ரேவண்ணா கேஸ், கிட்டத்தட்ட 1000 பெண்களை கற்பழித்து இந்த பதவியை யூஸ் பண்ணிட்டு பெண்களை கட்டாயப்படுத்தி, அதிகாரிகளை கட்டாயப்படுத்தி, அதிகார திமிரில் ரேப் பண்ணான் தோழர். இன்னைக்கு கோர்ட் சொல்லிருக்கு, அவனோட போன் வந்து கிட்டத்தட்ட 1500 போட்டோஸை வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க, 2000 வீடியோவை பறிமுதல் பண்ணிருக்காங்க. ரேப் கேஸ்ல இன்னைக்கு வந்து கன்விக்ட் ஆயிருக்கான். ரைட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா அந்த கோவில், அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட இளம் பெண்கள் மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்து அங்க புதைச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து தற்பொழுது சிறப்பு புலனாய்வு குழு அதை விசாரித்து வருகிறது. அந்த வழக்கை தோண்ட எலும்புக்கூடுகளாக சிக்கி இருக்கிறதா ஊடகங்களில் செய்தி வெளியாயிருக்கிறது. இந்த சூழலில் இது குறித்து பேசுவதற்காக பெங்களூருவில் இருந்து நம்மோடு பத்திரிகையாளர் அசோக்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் சார். தோழர், இப்ப எஸ்ஐடி வந்து இந்த தர்மஸ்தலா கம்ப்ளைண்ட்டை ஒட்டி அந்த குழிகளை வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த துப்புரவு பணியாளர் எங்கெங்கெல்லாம் காட்டுறாரோ அந்தந்த பகுதிகள் எல்லாத்தையும் இப்ப ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஆய்வுகள்ல அதை தோண்டி பார்த்ததுல என்ன கிடைச்சிருக்குது, அந்த டீட்டெயில் வந்து சொல்லுங்களேன். தோழர், இந்த ஆளு ஜூலை 4ஆம் தேதியே கோர்ட்டுக்கு வந்து 164 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். கோர்ட்டுக்கு இவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது அந்த இடத்துல இதுக்கு முன்னால இவன் தோண்டி வச்சிருந்த பணத்தோட எலும்பு கூட எடுத்துக்கிட்டு வந்துதான் இவன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்திருக்கான். அதனால இவங்க 4ஆம் தேதிக்கு 5, 6ஆம் தேதியே இவங்க வேற புது பாயிண்ட மார்க் பண்ண தேவையில்லை. அவன் எங்க இருந்து அந்த எலும்பு கூட எடுத்துட்டு வந்தான், அந்த மனுஷனோட எலும்பை எடுத்துட்டு வந்தானோ அந்த இடத்துல போய் அங்க இருந்து தான் எடுத்த எலும்பா இதுன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு அங்க இருக்கிற மண்ணை எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் எஃப்எஸ்எல் டீம் டெஸ்ட் பண்ணுமாச்சு, அந்த இடத்த மாஜர் பண்ணுமானுச்சு. ஆனா இவங்க 20 நாள் அந்த வேலை செய்யாம முந்தா நாள் திங்கக்கிழமை கூட்டிட்டு போய் அந்த இடத்த பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். திங்கக்கிழமை போய் அங்க பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம அங்க வேற வேற இடத்தையும் பாயிண்ட் பண்ணிருக்காங்க. 13 இடத்துல அவன் காட்டியிருக்கான். இந்த 13 இடத்துலயே கிட்டத்தட்ட 40ல இருந்து 50 பிணத்தை நான் புதைச்சிருக்கேன். ஒவ்வொரு குழியில 8ல இருந்து 10 பிணத்தை நான் புதைச்சிருக்கேன்னு 13 குழிய வந்து அவன் காட்டுறான். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வந்து அங்க எக்ஸ்கவேஷன் நடக்குது. பாயிண்ட் 1ல முதல் நாள் பாயிண்ட் 1ல பண்றாங்க. புதன்கிழமை 2வது, 3வது, 4வது, 5வது பாயிண்ட்ல பண்றாங்க. எங்கேயும் எலும்பு கூடு கிடைக்கிறது இல்ல. எலும்பு கூடு எதுக்கு கிடைக்கிறது இல்ல, அங்க இருக்கிறவங்க போலீஸ் ஆபீசர்ஸும் லோக்கலைட்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, 2018, 19 டைம்ல வந்து அங்க வந்து பெரிய ஃப்ளட், அது வந்து நிறைய மழை ஆகிற பகுதி. அது 2018, 19ல நிறைய ஃப்ளட் வந்ததுனால வேற பக்கம் இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து அங்க ஒரு மணல் திட்டு மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. அது இல்லாம நிறைய அவன் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால வேலை பார்த்த இடம். இப்ப அங்க நிறைய காடுகளும் வளர்ந்துருக்குது. அதனால கிடைக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மண்ணு மேல வாட்டர் பிரஷர் விழுகிறப்போ அது இன்னும் ஆழத்துக்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. அவன் 6 அடியில குழி தோண்டி புதைச்சிருக்கான். அது 8, 10 அடிக்கு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால முதல் 2 நாள் கிடைக்கல. ஆனா நேத்து வந்து கிட்டத்தட்ட 25 எலும்புகள் கிடைச்சிருக்கு. ஒரு தலை மண்ட ஓட்டோட சில பகுதிகள், அதாவது பல்லு, இந்த டாப்பு, இந்த மாதிரியான பகுதிகள் கிடைச்சிருக்கு. இன்னொரு முழு எலும்பு கூட கிடைச்சிருக்குது.
எஃப்எஸ்எல் டீம் ஒரு முழு உடல் முழு உடல் தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு முழு உடலாவே கிடைச்சிருக்கு. எஃப்எஸ்எல் டீம் இந்த மாதிரி உடல் கிடைச்ச உடனே தலை, கை, காலு, இடுப்பு பகுதின்னு எலும்பு கூட வச்சு இது பண்ணிடுவாங்க. அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்டுக்கு எலும்பு கிடைச்ச உடனே இது ஆண் எலும்பா பெண் எலும்பான்னு தெரிஞ்சிடும். முக்கியமா மண்டை ஓடும் இடுப்பு எலும்பும் கிடைச்சிட்டா இது ஆணா பெண்ணான்னு அங்கேயே சொல்லிடுவாங்க. அந்த முழு பாடி என்ன கிடைச்சிருக்குது அது ஒரு ஆணுடைய எலும்புன்னு சொல்லப்படுது. ஆனா இன்னும் 25 வேற வேற எலும்பு கிடைச்சிருக்குது. இவன் என்ன சொல்றான்னா அந்த 6வது பாயிண்ட் என்ன பாயிண்ட் பண்ணிருக்காங்க, அங்க கிட்டத்தட்ட 6ல இருந்து 8 பேத்த நான் அந்த இடத்துல புதைச்சேன் அப்படின்னு சொல்றான். அங்க 20 25க்கும் மேற்பட்ட எலும்புகள் கிடைச்சிருக்கு. இனிமேட்டி தான் அது வந்து பர்டிகுலரா மண்டை இல்ல இடுப்பு எலும்புன்னு கிடைக்கல. வேற வேற எலும்புகள் கிடைச்சிருக்குது. அது ஒரே ஆளுதான் கூட இருக்கலாம். இல்ல வேற வேற ஆளுகளுடைய பாடி பார்ட்ஸா இருக்கலாம். மிச்ச பாடி பார்ட்ஸ் கம்ப்ளீட்டா அது டைஜஷன் ஆகி மண்ணாவே போயிருக்கலாம். சில பேரோட பார்ட்ஸ் கூட அங்க கிடைச்சிருக்குது. அதாவது உள் உறுப்புகளை கூட நேத்து அங்க இருந்து எடுத்திருக்காங்க. இனிமேட்டு எஃப்எஸ்எல் வந்து அதை டீகோடிங் பண்ணி அது ஆண்தா பெண்ணுதா எந்த வயசுக்கு உள்பட்டவங்களோட பாடி அது அவங்க இறக்குறதுக்கு என்ன காரணம் அது எல்லாமே இதுக்கு அப்புறமேட்டி தான் தெரிய வரும். ஓகே, இது என்ன மரபணு பரிசோதனை செய்வாங்களா? எதன் மூலமா யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? அது யாரு எப்படின்னு கண்டுபிடிப்பாங்க அதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்குது தோழர். இத நீங்க இந்த பாயிண்ட் பை பாயிண்டா பாருங்க. இந்த வைஸ் பிரசிடென்ட் என்ன இருக்கிறான், பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்றான், 252 பேரோட அநாத பிணங்களை நாங்க சமம் செஞ்சு அடக்கம் பண்ணிருக்கோம் அப்படின்னு 252 பேரோட டீட்டெயில கொடுத்துட்டான். இப்ப இந்த இடத்துல பாடி கிடைச்சிருக்குது. இந்த பாடி யாருதுன்னு இவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? மொதல் பாயிண்ட், இந்த பாடி யாருதுன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கிறது மொதல் பாயிண்ட். அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு பஞ்சாயத்துல வந்து இப்போ காமனாவே ஒரு இடத்துல வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா தோழர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் செய்வாங்க. போஸ்ட்மார்ட்டம் செஞ்சுட்டு அந்த அவங்க சாவறதுக்கான காரணம் என்னன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கும். இன்னொன்னு அவங்க சுசைட் பண்ணி செத்துருந்தா ஒரு வேலை அங்க இருக்கிற ஏதோ ஒரு பகுதியில தூக்கு மாட்டிட்டு ஏதோ ஒரு லாட்ஜில அவங்க தூக்கு மாட்டிக்கிட்டோ ஏதோ எப்படியோ செத்துருந்தா எஃப்எஸ்எல் டீம் வந்து அதை ஃபர்ஸ்ட் பரிசோதனை செய்யணும். அவங்க உண்மையாலுமே தூக்கு மாட்டிட்டாங்களா இல்ல தூக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி யாராவது ஃப்ரேம் பண்ணிருக்காங்களான்னு எஃப்எஸ்எல் டீம் வந்து அதை பரிசோதனை செய்யணும். அதுக்கப்புறம் தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ஆகும். போஸ்ட்மார்ட்டம் ஆனவாட்டியும் மினிமம் 1 வார காலம் வந்து அந்த பாடியை நீங்க வந்து கிரிமேஷன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆளு அடையாளம் தெரியாத ஒருத்தர் வந்து இங்க இறந்திருக்காருன்னு நீங்க டிவிலையும் நியூஸ் பேப்பர்லயும் ஆட் கொடுக்கணும். அங்க செவுரொட்டிகளை ஒட்டணும். அந்த பாடியோட போட்டோ எடுத்து செவுரொட்டி ஒட்டணும். அப்படி யாருமே வரலினா தான் 1 வாரம் கழிச்சு நீங்க அந்த பாடி அடக்கம் பண்ணலாம். அதுவும் லோக்கல் சுடுகாட்டுல தான் நீங்க அடக்கம் பண்ணணும். இவங்க காட்டுல அடக்கம் பண்ணிருக்காங்க. மாஸ் பரியல் ஆயிருக்கு. ஒரே இடத்துல 5, 6, 8 பேருன்னு 10 பேருன்னு இவங்க பரியல் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க கொடுத்திருக்க 252லயும் 252 பேரு தான் இருக்கு தோழர். கடந்த 20-25 வருஷமா இங்க நாங்க 252 அநாத பணங்களை புதைச்சிருக்கோம் அப்படின்னு பேரை தான் கொடுக்குறான். ஆனா அதுக்கு பின்னால எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. அவங்க எப்படி இறந்தாங்க, அவங்க பேர் என்ன, எந்த பேர் உள்ள ஆள எங்க அடக்கம் பண்ணிருக்கோம், அவங்களோட டெத் சர்டிபிகேட்டு, அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ண சர்டிபிகேட்டு, எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் எந்த ரிப்போர்ட்டுமே கிடைக்கல. அதனால தோழர் இந்த காட்டு பகுதியில எங்க இருந்து எந்த டெட் பாடி எடுத்தாலும் அதாவது எங்க எலும்பு கூட எடுத்தாலும் அது யாரோடையதுன்னு பர்ஃபெக்டா சொல்ல முடியாது. ஆனா எஃப்எஸ்எல் டீம் ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு எலும்பு கிடைச்சா 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு கூட அந்த எலும்போட டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏ கிடைக்கும். ஆனா அது யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? இதே ஒரு பெரிய ஃப்ராடு தானே. முதல்ல அந்த பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் யாரு இருக்கான், அந்த வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு அவனை தூக்கிட்டு போய் லாடம் கட்டுனா இதை சாமானிய ஜனங்களா இருந்தா லாடம் கட்டுவாங்கல்ல தோழர். நீங்க சுடுகாட்டுல புதைக்கல, ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல புதைச்சிருக்கீங்க. 1 by 1 வந்து புதைக்கல. எந்த இடத்துல யார புதைச்சிருக்கோங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியல. மாஸ் பரியல் பண்ணிருக்கீங்க. இதுவே ஒரு பெரிய அஃபென்ஸ். இதுக்கப்புறம் அவங்க எப்படி செத்தாங்கன்னு தெரியணும். ரேப் அண்ட் மர்டர் ஆச்சா, நீங்க கொலை பண்ணீங்களா? ஏன்னா விட்னஸ் வந்து என்ன சொல்றான்னா இந்த ஏரியால நிறைய பிச்சைக்காரங்கெல்லாம் இருந்தாங்க. இது ரொம்ப பணக்கார கோயில். இங்க வந்து யாரோ பிச்சை எடுக்கிறத வந்து அவங்க அவமானமா கருதுனாங்க. அதனால அவங்கள என் கண்ணு முன்னால கழுத்தை நெரிச்சு கொன்னாங்க. பிச்சைக்கார கொன்னா கேட்க ஆள் இல்ல. அந்த மாதிரி கொன்னு தூக்கி எறிஞ்சாங்கன்னு சொல்றான். இவன் பஞ்சாயத்துல வந்து இவன் இந்த மாதிரி இறந்துருக்காங்க, நாங்க தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்றான். ஆனா எப்படி இறந்தான்னு யாருக்கு தெரியும்? இவங்களே கொலை பண்ணாங்களா, ரேப் பண்ணாங்களா? இதை வந்து எஃப்எஸ்எல் டீம் வந்து இதை வந்து எப்படி டிகோட் பண்ண போறாங்கன்னு தெரியல. மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. நாளைக்கு வந்து 8, 9ல இருந்து 13வது குழி வரைக்கும் தோண்ட போறாங்கன்னு சொல்றாங்க.
அவன் விட்னஸ் என்ன சொல்றான்னா 9ல இருந்து 13வது குழி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு குழியில 8-10 பேத்த நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதனால இன்னும் நிறைய நிறைய எலும்பு கூடுகள் கிடைக்கும். அது கோயிலா சுடுகாடா அப்படிங்கிறது ஜனம் பேசிட்டு இருக்காங்க தோழர். இப்ப கர்நாடகால மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்குது. யாரெல்லாம் மஞ்சுநாதா அப்படின்னு போய் அந்த கோயில் கால்ல விழுந்தாங்களோ அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது கோயிலா இல்ல சுடுகாடா? கோயிலு சுடுகாடுக்கான இடமா? இங்க எதுக்கு இத்தனை பேரை புதைச்சாங்க? எப்படி புதைச்சாங்க? இவங்க இப்படி சாவுறதுக்கான காரணம் என்னன்னு ஜனங்க பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எதுக்கு எப்படி செத்தாங்க அப்படிங்கறத எஃப்எஸ்எல் டீம் தான் இத டிசைட் பண்ணும். 9 மாச காலம் வந்து எஸ்ஐடிக்கு வந்து டைம் கொடுத்துருக்குது கவர்மெண்ட். அந்த 9 மாசத்துல இவங்க சரியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னா வீரேந்திர ஹெகடே, அதாவது தர்மாதிகாரி வீரேந்திர ஹெகடே, அவரோட தம்பி ஹர்ஷேந்திர ஜெயின், அவரோட பையன் நிಶ್ಚல் ஜெயின், அவங்க ஃப்ரெண்டு உதய் ஜெயின், இவங்க எல்லாருமே கம்பி எண்ண போறாங்க தோழர். இன்னைக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, நானும் நீங்களும் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால பேசியிருந்தோம் பிரஜ்வல் ரேவண்ணா கேஸ். கிட்டத்தட்ட 1000 பெண்களை கற்பழித்து அவங்க அப்பா பிரைம் மினிஸ்டர், அவங்க தாத்தா பிரைம் மினிஸ்டர், அவங்க சித்தப்பா எக்ஸ் சிஎம், இவங்க அப்பா மினிஸ்டர், இவங்களோட பதவிய யூஸ் பண்ணிட்டு இவனும் எம்பி, பிஜேபியில இருந்து ஜேடிஎஸ்ல இருந்து இவனும் எம்பி, இந்த பதவியை யூஸ் பண்ணிட்டு பெண்களை கட்டாயப்படுத்தி, அதிகாரிகளை கட்டாயப்படுத்தி அதிகார திமிர்ல ரேப் பண்ணான் தோழர். இன்னைக்கு கோர்ட் சொல்லியிருக்குது. அவனோட போன்ல வந்து கிட்டத்தட்ட 1500 போட்டோஸ வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க, 2000 வீடியோவை பறிமுதல் பண்ணிருக்காங்க. ரேப் கேஸ்ல அவன் இன்னைக்கு வந்து கன்விக்ட் ஆயிருக்கான். நாளைக்கு வந்து அவனுக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனைன்னு சொல்ல போறாங்க. 1.5 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டை நாங்க பார்த்தது இல்ல. கர்நாடகால இது புதுசு. 1.5 வருஷத்துல கேஸ முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தர்மஸ்தலம் அவன் கண்டிப்பா தொடர் 7ல இருந்து 10 வருஷம் அவனுக்கு தண்டனையாகும். முதல் கேஸ்ல இன்னும் 3 கேஸ் விசாரணையில இருக்கு. கண்டிப்பா கன்விக்ட் ஆவான். தர்மஸ்தலா கேஸும் இவங்க கண்டிப்பா கன்விக்ட் ஆவாங்க. குறைஞ்சது இவங்களை எல்லாம் 20-30 வருஷம் ஜெயில போட்டு அடைக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் தோழர். ஓகே, இப்ப இதுல ஒரு ஒரு குறிப்பான கேள்வி வருது. இப்ப சமீபத்தில் தர்மஸ்தலா நிர்வாகம் அவங்க வந்து தங்களுடைய மௌனத்தை கலைத்து ஒரு ஃப்ரீ அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஒரு விசாரணை நடக்கட்டும், ஒரு வெளிப்படையான நேர்மையான விசாரணையை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு அவர்கள் வந்து எங்களுக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா மீண்டும் மீண்டும் தர்மசாலாவையே அந்த நிர்வாகத்தையே நீங்க சார்ஜ் பண்றீங்களே வீரேந்திர ஹெக்டே. அல்ல தோழர், இது தமிழ்ல ஒரு காமெடி இருக்குது, கவுண்டமணி இது காமெடி. இனிமேட்டு நீ வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்னன்னு அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து இது எஸ்ஐடிக்கு கொடுத்தாச்சு. 25 அதிகாரிகளை நியமனம் பண்ணி எஸ்ஐடி இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும்னு கொடுத்தாச்சு. கவர்மெண்ட் எஸ்ஐடி கையில கேஸ கொடுத்த வாட்டி நீ என்ன நொன்ன வந்து பண்ணிட்டு போங்க, உண்மை வெளியே ஓட்டும், நீ என்ன நொன்ன சொல்றது? 12 வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம் தோழர். நான் ஒரு 4 வருஷமா தான் இந்த ஃபீல்ட்ல இருக்கு. 4-5 வருஷமா இந்த போராட்டத்துல நான் இருக்கேன். ஆனா போராளிகள் 2012ல இருந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்பயே சொல்ல வேண்டியதானே? 2014லயே இந்த கேஸ் சௌஜன்யா கேஸ் வந்து சிபிஐக்கு போயிருச்சு. புரியுதுங்களா? அப்பயே வந்து எஸ்ஐடி பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? 2018ல காங்கிரஸோட எக்ஸ் மினிஸ்டர் உக்ரப்பா தலைமையில ஒரு குழுவை நியமனம் பண்ணாங்க. அந்த குழு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எஸ்ஐடிக்கு இந்த கேஸ் கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி நிறைய பேர் தர்மஸ்தலாக்கு வந்து காணாம போயிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. இதை வந்து கவர்மெண்ட் சீரியஸா எடுக்கணும், எஸ்ஐடிக்கு கொடுக்கணும். 2018ல சொன்னாருல்ல அவரு. அப்ப எந்த நொன்னைங்க வாயில என்ன வச்சுட்டு இருந்தாங்க? அப்பயே சொல்ல வேண்டியதானே? எஸ்ஐடி எடுத்து விசாரிக்கட்டுமாப்பா, எங்கள் கரங்கள் கரைப்படியாத கரங்கள் வந்து நீங்க விசாரிச்சுட்டு போங்க, எங்க கோயில் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க? இப்ப பாருங்க தோழர், கர்நாடகால யாரே என்ன எதே நியாய தீர்மானம் பண்ணாலும் அந்த கோயிலுக்கு தான் போறாங்க. அந்த கோயிலுக்கு போய் அந்த கடவுள் முன்னால இது பாலை வச்சு பால் மேல சத்தியம் பண்ணி யாரும் பொய்யே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏதாவது பொய் சொல்லிட்டாங்கன்னா அந்த கடவுள் பாத்துக்குவாருங்கிறது தான் நம்பிக்கை. இந்த நொன்னை எதுக்கு கோர்ட்டுக்கு போனானா? 8800 லிங்க டெலீட் பண்ணுன்னு சொல்லி 350 பேத்து மேல எதுக்கு இவன் கேக் ஆர்டர் கொண்டு வரணும் தோழர்? கிட்டத்தட்ட 1500 2000 பேஜ் இது கோர்ட்டோட ஆர்டர் எல்லாரும் வீட்டுக்கும் பார்சல் அனுப்பியிருக்கான் ஒரு பென் டிரைவோட. எத்தனை லட்சம் செலவாகும் தோழர்? இந்த காசெல்லாம் எங்க இருந்து வருது? நல்ல வேளையில இன்னைக்கு கோர்ட்ல வந்து எங்க தோழர் நவீன் சூரஞ்சன் பாலன் சார் கூட நீங்க கூட இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து பாலன் சார் கோர்ட்ல கண்டினியூவா 2 வாரமா ஒரு வாக்குவாதம் பண்ணிருக்காரு. இன்னைக்கு வந்து கோர்ட் வந்து அந்த தடையை நீக்கிருச்சு. அந்த கேக் ஆர்டர் இன்னையோட ஹைகோர்ட் நீக்கிருச்சு. எல்லா மீடியாவும் இனிமேட்டு சுதந்திரமா தர்மஸ்தலாவை பத்தி நியூஸ் பண்ணலாம். போதீங்களா தோழர்?
எஸ்ஐடி சார்ஜ் ஆன வாட்டி நீங்க வந்து ஃப்ரீடமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு இவன் யாரு? எஸ்ஐடி பண்றதுக்கு முன்னே இவன் அவ்வளவு நியாயஸ்தான் தான் சொல்லிருக்கணுமே. இனிமேட்டு இந்த ஆளு சொல்லாட்டியும் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதான் போறாங்க. பிரணப் மோகந்தி ரொம்ப நல்ல ஆபீசர். கர்நாடகால இது வரைக்கும் ஒரே ஒரு பிளாக் மார்க் இல்லாத ஆபீசர்ஸ்கள்ல அவரும் ஒருத்தர். அதனாலதான் லாயர் அட்வொகேட் தனஞ்சய் இவரே தான் எங்களுக்கு இன்சார்ஜா வேணும்னு சொல்லி அவரை போட்டாங்க. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு, இவங்களை எல்லாரையும் தூக்கி உள்ள வைப்பாருங்கிறத நாங்க உறுதியா சொல்றோம் தோழர். கண்டிப்பா இவங்களுக்கு களி கஞ்சி கன்ஃபார்ம். இப்ப வந்து 6 இடங்களை தோண்டி இருக்கிறாங்க. அதுல 6வது குழியில தான், அந்த புதை குழியில தான் இந்த உடல்கள், நீங்க சொன்ன உடல்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்குது, எலும்பு கூடுகள். ஆனா முதல் குழியிலேயே ஒரு பெண்ணினுடைய மேலாடையும் பேன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்களே, அது உண்மையா? ஆமா தோழர், குழியிலேயே நான் தோண்டும் போது 4வது அடியிலேயே வந்து ஒரு பெண், 2 பெண் ஒரு ஆணோட ஏடிஎம் கார்டு பேன் கார்டு எல்லாம் கிடைச்சது. அவங்கள வந்து லக்ஷ்மின்னு சொன்னாங்க. ஒரு ஆள், ஒரு பெண்ணோட பேரு லக்ஷ்மி, இன்னொரு பெண்ணோட பேரு ஸ்ருதி, இன்னொரு ஆள் வந்து ஒருத்தர் இறந்திருக்காரு, சுரேஷ். அந்த ஆளு வந்து ஜாண்டிஸ் வந்து இறந்துட்டான். அந்த ஆளை தேடி போயிருக்காங்க. அவங்க அப்பா வந்து அந்த ஆளு ஜாண்டிஸ் வந்து என் பையன் இறந்துட்டான்னு சொல்லியிருக்காரு. ஒரு 28-30 வயசு பையன் தான். ஆனா இந்த 2 பேர் என்ன இருக்காங்க, லக்ஷ்மி, அவங்க பேரு வெளியே வந்த உடனே பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான் உங்களே சொன்ன ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு, அந்த பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு அறிக்கை விடுறான். இந்த லக்ஷ்மி வந்து 2009 இங்க லாட்ஜ்ல வந்து தூக்கு மாட்டிட்டு செத்து போன புள்ள. இன்னொரு ஸ்ருதி வந்து அதே டைம்ல வந்து இங்க இருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி உஜ்ரே, அதாவது இவங்களோட இன்ஸ்டிடியூஷன் இருக்குது பாத்தீங்களா, ஸ்கூலு காலேஜ் இன்ஸ்டிடியூஷன், அங்க வந்து ஒரு லாட்ஜ்ல வந்து தூக்கு மாட்டிக்கிட்டு செத்த பெண்மணியோட ஏடிஎம் கார்டு, அவங்க செத்ததுக்கான டீட்டெயில் எங்ககிட்ட இருக்குது. அவங்கள வந்து நாங்க சட்டப்பூர்வமா தான் இறுதி சடங்கு செஞ்சு நாங்க தான் புதைச்சோம் அப்படின்னு அவன் வந்து நேத்து வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். தோழர், எங்க கேள்வி ஒண்ணுதான், செத்து போறவங்க சாவறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால வந்து அங்க 4 அடியில 5 அடியில குழி தோண்டி ஏடிஎம் கார்டையும் பேன் கார்டையும் புதைச்சி வச்சுட்டு போய் தூக்கு மாட்டிக்குவாங்களா தோழர்? 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, அவங்களே வந்து அங்க குழி தோண்டி ஏடிஎம் கார்டை புதைச்சிட்டு போய் இவங்க தூக்கு மாட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க தான் கொண்டு வந்து உள்ள போட்டுக்கணும். ஏன்னா சட்ட பிரகாரம் இவங்க கிரிமினேஷன் பண்ணிருந்தாங்கன்னா பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போதே அவங்களுக்கு சொந்தமான ஏடிஎம் கார்டு இன்னொன்னு என்னென்ன இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு தான் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அந்த ஆளுங்களோட எல்லா இது என்ன இருக்குது அதை வந்து இவங்க ஒரு ப்ரூஃபா இவங்க சேவ் பண்ணிருக்கணும். நாளைக்கு யாராவது வந்து கேட்டா இவங்க தான் அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த பேன் கார்டு ஏடிஎம் இதை வச்சுதான் ஐடென்டி பண்ண முடியும். இது வந்து ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும், இல்ல பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருக்கணும். அது எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு பாடிக்குள்ள ஏடிஎம் கார்டை வச்சுட்டு யாராவது கொண்டு போய் புதைக்குவாங்களா தோழர்? அதனாலதான் நான் சொல்றேன், அவன் இப்ப இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் யார் இருக்கான், ஸ்ரீனிவாஸ், அவனை முதல்ல தூக்கணும். இன்னைக்கு காலையில இருந்து இன்னொரு புதுசா ஒரு காலம் முளைச்சிருக்கு தோழர். அவன் பேரு வந்து என்னமோ கவுடா. அவன் இதுக்கு முன்னால இதே பஞ்சாயத்துல பிரசிடென்டா இருந்தான். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால இதே கேசவ கவுடான்னு இதே பஞ்சாயத்துல பிரசிடென்டா இருந்தான். அவன் என்ன சொல்றான்னா, இப்ப யாரு விட்னஸா வந்திருக்கான், இவன் அப்ரூவர் ஆகி வந்திருக்கான், இவன் ஒரு திருடன், டெட் பாடி மேல இருந்த தங்கத்தையெல்லாம் இவன் திருடுவான், தங்கத்தை திருடிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு இப்ப வந்து அவன் ரொம்ப உக்கிரமா இன்னைக்கு காலையில இருந்து மீடியா முன்னால ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். அல்லப்பா, நீங்க வந்து பணங்களை போஸ்ட்மார்ட்டம் சட்ட பிரகாரம் பண்ணி கொண்டு வந்து இவன்கிட்ட கொடுத்துருப்பீங்க. அவன் வந்து புதைச்சிருக்கான். நீங்க சொல்ற மாதிரியே சட்ட பிரகாரம் அவன் புதைச்சிருந்தா போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி மேல கோல்டு எப்படி சார் இருக்கும், தங்கம் எப்படி இருக்கும், அவன் எப்படி எடுக்க முடியும்? பாயிண்ட் நம்பர் 1. இவங்க அவன் தங்கத்தை வந்து டெட் பாடியில இருந்து தங்கத்தை திருடிட்டு இருந்தான் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் என்ன தூரமாவா இருக்கு? உங்க கோயில இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அவன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அப்பயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி புது கதைகளை கோயில் சார்பா கோவிலை தப்பிக்க வைக்கிறதுக்கு புது கதைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. கொடுத்த காசுக்கு மேல கூவிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே கறி கஞ்சி கன்ஃபார்ம் தோழர். ஓகே, இதுல கேள்வி என்னன்னா, இப்ப 300க்கும் மேற்பட்ட பெண்கள், இளம் பெண்கள், 400க்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்லாம் ஒரு எண்ணிக்கை சொல்ற பட்சத்தில் இப்ப வந்து அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியா தானே, இதனோட இப்ப தோண்டி வெளில எடுத்துருக்கிறது ரொம்ப கம்மியா தானே இருக்கு. அல்ல தோழர், அவன் திங்கக்கிழமை போய் 13 பாயிண்ட் தான் மார்க் பண்ணிருக்கான். அதுவும் அந்த கோயில் பக்கத்துல இருக்கிற நேத்ராவதி அப்படிங்கிற அந்த ஆறு பக்கத்துல இருக்கிற ஒரு 13 இடங்களை மார்க் பண்ணிருக்கான். இது இல்லாம இன்னொரு 32 இடத்த அவன் மார்க் பண்ண ரெடியா இருக்கான். இந்த இடத்த முடிச்சுட்டு நாம அங்க போலாம் அப்படின்னு எஸ்ஐடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா,
அவன் ரெண்டாவது நாள் எந்த இடத்துலயும் பாடி கிடைக்காதப்பயே அவன் சொல்லிட்டான். 11, 12, 13ல தோண்டுங்க சார். நிறைய பாடியை நான் அங்கதான் புதைச்சிருக்கேன். ஆனா எஸ்ஐடி ஒத்துக்கல. 6 வரைக்கும் தோண்டிட்டோம். சீரியலாவே போவோம். 11, 12, 13 அப்படி எல்லாம் தோண்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. எல்லாமே ஒரே இதுதான். இது இல்லாம வேற வேற இடங்கள்ல இப்போ தோழர் அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஏரியால ஃபாரஸ்ட் தவிர மத்த எல்லா இடம் இவங்களுக்கு தான் சொந்தம். கிட்டத்தட்ட 1150 ஏக்கர். இவரு ராஜ்யசபா எம்பி இல்லையா? இவரு கொடுத்திருக்கிற அபிடவிட்லயே இருக்கு 1150 ஏக்கர் இவங்களுக்கு சொந்தமான இடம் இருக்கு. அன்னைக்கு நாள் திங்கட்கிழமை ஒரு பிரைவேட் தோட்டத்துல கூட போய் இத பாயிண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த இன்னும் 32 இடங்கள்ல தோண்டும் போது இன்னும் அதோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவன் 1992ல இருந்து அங்க வேலையில இருக்கான். அதாவது இன்னைக்கு இதுக்கு சரியா 30 வருஷத்துக்கு முன்னால புதைச்ச பணங்கள் எல்லாம் இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்ல முடியாது. எத்தனை ஒரு முடி இந்த மாதிரி விஷயம் கிடைக்கலாம். சில எலும்பு கூடுகளே வந்து மண்ணா இருக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் மெயின் கேஸ் என்னன்னா 2010ல 12 வயசு பொண்ணை கற்பழிச்சு இவங்க கொல்றாங்க. அவன் ஸ்டேட்மெண்ட்ல அந்த எஃப்ஐஆர் காப்பி என்கிட்ட இருக்குது தோழர். அதை வேணா நான் படிச்சு சொல்றேன். எஃப்ஐஆர் காப்பில இருக்கிறத படிச்சுட்டு உங்களுக்கு கன்னடத்துல சொல்றேன். அதுல என்ன இருக்குதுன்னா தோழர், ஒரு 12 வயசு பெண்ணை கற்பழிச்சு கொண்டிருந்தாங்க. அந்த அந்த பிள்ளைய வந்து என் கையிலால வந்து அத குழி தோண்டி புதைக்க சொன்னாங்க. நான் புதைக்கும் போது அந்த பிள்ளை வந்து ஸ்கூல் ட்ரெஸ் தான் போட்டிருந்துச்சு. ஸ்கூல்ல ஷர்ட் போட்டிருந்துச்சு. பாவாடை இருக்குல்ல, உள்ள இன்னர் வேர் இருக்குல்ல, அந்த குழந்தையோட பேக சேர்த்தி அந்த குழியில போட்டு புதைக்க சொன்னாங்க. நானும் குழி தோண்டி அந்த குழந்தைய புதைச்சேன். அந்த இடம் இருக்கிறது வந்து இப்போ அந்த பெட்ரோல் பங்க் இருக்குது இல்லைங்களா, தர்மஸ்தலா கல்கேரிங்கிற இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து 500 மீட்டர் தூரத்துல தான் நான் அந்த குழந்தைய புதைச்ச நான் எடுத்து கொடுக்குறேன். அந்த இடத்த வேணா நான் மார்க் பண்றேன்னு சொல்றான். ஆனா இந்த 13 பாயிண்ட் என்ன மார்க் பண்ணிருக்காங்க, இந்த பாயிண்ட்ல அந்த இடம் கிடையாது. அது வந்து செப்பரேட் கேஸ் தோழர். இவன் வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்றான், 2005 வரைக்கும் எங்க ஊர்ல சுடுகாடே இல்லை, அதனாலதான் நாங்க ஃபாரஸ்ட் பகுதியில வந்து எல்லா பணங்களையும் புதைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றான். அப்ப 2010ல இந்த குழந்தைய வந்து எதுக்கு ஃபாரஸ்ட் பகுதியில புதைச்சாங்க, எதுக்கு சுடுகாட்டுல புதைக்கலங்கிறது கேள்வி நம்பர் 1. அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, கர்நாடகால நிறைய பேரு இங்க சாவறதுக்காக வராங்க. காசிக்கு எப்படி மோட்சத்தை தேடி போறாங்களோ அந்த மாதிரி கன்னடா பீப்புள்ஸ் வந்து தர்மஸ்தலாக்கு மோட்சத்தை தேடி வராங்க. அவங்க இங்க வந்து சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுறாங்க. நாங்க என்ன பண்றதுன்றாங்க. 12 வயசு குழந்தைக்கு அப்படி என்ன வாழ்க்கையில வெறுப்பு இருக்கோ அது எந்த காரணத்துக்கு சூசைட் பண்ணிக்கிறதுக்கோ மோட்சத்தை தேடிக்க 12 வயசு குழந்தைக்கு அப்படி என்ன மோட்சம் வேணும் நீங்க சொல்லுங்க தோழர். அந்த அந்த குழியை எப்ப தோண்டுவாங்கன்னு தான் ஒட்டுமொத்த கர்நாடகமே, அதுவும் எங்க எல்லா போராளிகளும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 12 வயசு குழந்தை தோழர். உங்களால எங்க கோவத்தை வந்து உங்களால இது நீங்க பொள்ளாச்சி நான் பார்த்திருக்கேன். தமிழ்நாடு எப்படி கொந்தளிச்சது பாத்தீங்களா? அந்த 12 வயசு அந்த எஃப்ஐஆர் படிக்கும் போது தோழர் 12 வயசு குழந்தை, அந்த குழந்தைய நான் பார்த்தாலே தெரியுது ரேப் பண்ணிருக்காங்கன்னு. இடுப்புக்கு கீழே ரத்தமா கொட்டுச்சு அந்த குழந்தைக்கு. இருக்குல்ல, பாவாடை கூட இருக்குல்ல, ஸ்கூல் ஷர்ட் போட்டுருக்குது அந்த குழந்தை. அந்த குழந்தைய ஸ்கூல் பேக்கோட கொண்டு போய் நான் புதைச்சேன்னு சொல்றான் தோழர். உங்களுக்கு அது டைஜஷன் பண்ண முடியாது. அது படிச்சவங்கனால அது எப்படி நடந்திருக்கும் அந்த இது வந்து டைஜஷன் பண்ண முடியாது தோழர். ஒட்டுமொத்த கர்நாடகமே கொந்தளிச்சு போய் கிடக்கு. அந்த குழியை எப்ப தோண்டுவாங்க அப்படின்னு நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் தோழர். கண்டிப்பா இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் தோழர். சாரி தோழர், கொஞ்சம் நம்ம வீட்டுல குழந்தை இருக்குல்ல தோழர். நம்ம வீட்டு குழந்தைய பார்க்கும்போது நான் ஜெர்னலிஸ்ட் தோழர். நான் 4 வருஷம் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல வேலை பண்ணி பார்த்திருக்கேன். நிறைய பிணங்களை பார்த்திருக்கேன். போலீஸ் இதெல்லாம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி எத்தனை இன்சிடென்ட்டை பார்த்தாலும் 10-12 வயசு குழந்தைக்கு என்ன தோழர் தெரியும்? அந்த குழந்தைங்களை இப்படி கற்பழிக்கிறாங்க. அதுவும் கடவுள் பேரால நாங்க தான் தர்மத்தை காப்பாத்துவோம், இந்த மொழிய சாமியை நாம தான் காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு சாமி பேரால 12 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொள்றாங்களே, எப்படி மனசு வரும் தோழர்? யாருக்காவது நம்ம வீட்லயே குழந்தை இருக்குல்ல தோழர், பாக்குறோம். நான் அந்த குழந்தை தான் நம்ம மனசுல வரும். நல்லவேளை அந்த டெட் பாடி நம்ம பார்க்கல. ஆனா அந்த படிக்கும் போதே அது வந்துடும் தோழர். எனக்கும் குழந்தை இருக்கு தோழர். இப்ப காவல்துறை வந்து இத அடுத்த கட்டமா எப்படி யாருதுன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதுக்கான சயின்டிபிக்கலான மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கா? ஏன்னா மரபணு பரிசோதனை நடத்த இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து ஊடகங்கள்ல படிக்க முடிஞ்சது. அடுத்து என்ன நடக்கும்?
இல்ல தோழர், இதுவரைக்கும் அனன்யா பட்டோட அம்மா சுஜாதா பட் தான் முன்னால வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி 2001ல என் குழந்தை இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் வந்துச்சு. எம்பிபிஎஸ் படிக்கிற குழந்தை அது. என் பொண்ணு இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் வந்துச்சு. என் பொண்ணு திரும்ப வரல. நான் கேஸ் கொடுக்க போனேன். பெல்தங்கடி போலீஸ் வந்து இந்த கேஸை எடுத்துக்கல, என்ன அடிச்சு துரத்திட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்கு. இந்த கேஸ் எடுத்துக்கிட்டா கோயில் பத்தி தப்பான ஒரு நியூஸ் வெளியே போயிடும், கேஸ் எடுத்துக்கல. உன் பிள்ளை யாரோடையாவது ஓடி போயிருப்பாங்கன்னு தவறா பேசி அனுப்பியிருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் கோயில்ல வந்து வீரேந்திர ஹெகடே கிட்டயும் இத பத்தி பேசியிருக்காங்க. அந்த ஆளும் அதே பதில தான் சொல்லியிருக்கான். உங்க பொண்ணு யாரு கூடயாவது ஓடி போயிருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கேஸை எடுத்துக்கல. அது மட்டும் இல்ல தோழர், அவங்கள ஆள வச்சு அடிச்சிருக்காங்க. கோயிலுக்கு வெளியவே ஆள வச்சு அடிச்சு அந்த பொம்பளை 3 மாசம் கோமால போய், கோமால இருந்து வெளியே வந்துட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணியிருக்காங்க. அந்த பொம்பளை இத்தனைக்கும் சிபிஐல ஒரு ஸ்டெனோகிராஃபரா இருந்தவங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல, அதாவது அவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல வேலை செய்யற ஒரு ஆளுக்கே இந்த நிலைமை அப்படின்னா வேறவங்க விஷயத்தையெல்லாம் எண்ணி பாருங்க தோழர். அதுக்கப்புறம் இப்போ அனன்யா அவங்க அம்மா சுஜாதா பட் வந்து அவங்க லாயர் மஞ்சுநாத் மூலியமா இப்போ வந்து கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த கேஸ்ல நீங்க தர்மஸ்தலா சுத்தி முத்தி எங்க இருந்து எலும்பு கூடி எடுத்தாலும் தயவு செஞ்சு என் டிஎன்ஏவோட அது மேட்ச் பண்ணி பாருங்க. 24 வருஷமா என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. யோசிச்சு பாருங்க தோழர். இப்போ வந்து உன் குழந்தை இறந்துட்டாமா, இந்த மாதிரி ஏதோ ஆச்சு இறந்துட்டா அப்படின்னா கூட அவங்க மனசு ஆறிடும். ஆனா 25 வருஷமா தான் குழந்தை உயிரோட இருக்குதா, செத்து போச்சா, என்ன ஆச்சு, செத்தா எப்படி செத்தா, எங்க புதைச்சாங்க, எதுவுமே தெரியாம ஒரு தாய் 25 வருஷமா எப்படி உயிர் வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளவு நரக வேதனை இன்ச அனுபவிச்சிருப்பாங்க. இத்தனைக்கும் இவனுங்க எல்லாம் சாமியாருங்க. கேட்டா நான் தான் சாமின்னே சொல்லுவானுங்க. ஆனா சாமி பேர்ல பண்றது எல்லாமே அக்கறமும் அட்டுழியம். போய் பாத்தீங்கன்னா நீங்க தர்மஸ்தலாக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும். நேத்து எங்க சேனல்ல ரிப்போர்ட்டர் சொல்லிட்டு இருந்தா, அவர் ஒரு வீடியோ அனுப்புனாரு. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண அந்த வீடியோ கூட. இத்தனை நாள் அவன் அந்த ஆளு ஒருத்தன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான் தோழர். இத்தனை நாளா நாங்க பயந்துகிட்டு இருந்தோம். வாயை திறந்து ஏதாவது பேசுனா எங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருமோ, எங்க உயிர் போயிட்டு போகுது, என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துகிட்டு நாங்க பேசாம இருந்தோம். இவனுங்க என்ன இப்ப கடப்பாறையும் மம்முட்டியும் எடுத்துட்டு போய் மண்ணு தோன்றது, எங்க கையில கொடுக்க சொல்லுங்க, ஆயிரக்கணக்கான பணத்தை நாங்களே தேடி தரோம் அப்படின்னு ஒருத்தன் கன்னடத்துல பேசியிருக்கான். நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பியிருக்கேன். அந்த மாதிரி நிலைமையில தர்மஸ்தலா பகுதியை சார்ந்தவர் பொதுமக்கள், தர்மஸ்தலா பகுதியை சார்ந்தவர்கள் 31 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது தோழர். கர்நாடகத்துல கேவலமா இருக்கு. 31 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. லோக்கலைட்ஸுக்கு தெரியுது அவன் ஒரு ஃப்ராடு, அவன் ஒரு நாதாரின்னு லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியுது. வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியுது இல்ல. தொடர் போய் காலில் விழுகுறாங்க. வருஷத்துக்கு 500 கோடி உண்டியில வந்து விழுகுதான் தொடர். 500 கோடி எங்க போகுது கணக்கு? கவர்மெண்ட்டுக்கு இந்த கோயில் இல்ல, இது பிரைவேட் கோயில். 1150 ஏக்கர் இந்த ஆளுக்கு மட்டுமே இருக்கு. கோயில் பேர்ல ஒரு 2000 ஏக்கர் கோயில் சொத்துன்னு இருக்கு. 500 கோடி ரூபாய் உண்டியில வந்து விழுவுது. இத்தனை காசு வச்சிருக்கிறவன யார் என்ன பண்ண முடியும்? இது இல்லாம கர்நாடகால பிஜேபி காங்கிரஸுக்கு சேர்ந்த நிறைய எம்எல்ஏக்களோட பணம். இப்ப இதுல அந்த குற்றம் சாட்டியவர் வந்து அவர் ஒரு நகை திருடுறவர், இப்படியான குற்றச்சாட்டுகள் அவர் மேல வர்றது புரிஞ்சுக்க முடியுது. இது தர்மஸ்தலா நிர்வாகம், வீரேந்திர ஹெக்டே இதுக்கு பின்னாடி வந்து இருக்கிறாரு அப்படின்னு. இது மாதிரி என்னென்ன பிரச்சாரங்கள் வந்து அங்க தர்மஸ்தலா, வீரேந்திர ஹெக்டே இவருக்கு ஆதரவா என்னென்னலாம் நடக்குது, அதை யார் யார் பண்றா, பாஜக அவங்களுடைய நிலைப்பாடு இப்ப என்னவா இருக்கு? பாஜக நிலைப்பாடு எப்படி இருக்கும் தோழர்? இதுக்கு முன்னே நம்ம நிறைய தடவை பேசிட்டோம். பாஜக நிலைப்பாடு எப்படி இருக்கும்? செத்த பொண்ணு இந்துவா இருக்கணும், கொன்னவன் முஸ்லீமா இருக்கணும். செத்தவன் இந்துவா, பொண்ணு இந்துவா இருந்து கொன்னவனும் இந்துவா இருந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க? மாயரை கூட புடுங்க மாட்டாங்க. இது ஊருக்கு உலகத்துக்கே தெரியுமே. ஆனா இங்க செத்தது இந்து பொண்ணு, இவங்களுக்கெல்லாம் கொந்தளிக்கல. கொன்னது இந்து சாமியார். அதனாலதான் இங்க இருக்கிறாரு ஒருத்தர் ஆர் அசோக் அப்படின்னு. 2012 சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டர் கேஸ்க்கு அப்புறம் தான் இது பூதாகாரமா இந்த போராட்டமே வெடிச்சது. அந்த டைம்ல கர்நாடகாவோட துணை முதல்வர், டிசிஎம் துணை முதல்வரா இருந்தவரும் இவரு தான், ஹோம் மினிஸ்டரா இருந்தவரும் இவரு தான். அந்த கேஸ்ல எப்படி எல்லாம் சாட்சியை கலைக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாமே கலைச்சிருக்காங்க. இதை நான் சொல்ல தோழர், சிபிஐ கோர்ட்ல ஜட்ஜ் சொல்லி இருக்கிறது. அதுல வந்து ரஷ்மின் அந்த டாக்டர் ஒருத்தர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க இல்லையா, சௌஜன்யா கேஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் 90% போய், இது நான் சொல்ல ஜட்ஜ் சொன்னது. நீங்க வந்து கூகுள் பண்ணாலே தெரிஞ்சிடும். இத்தனையும் நடக்கும் போது இவங்க என்ன மயர புனிக்கிட்டு இருந்தாங்களா தோழர்? கர்நாடகால அப்ப பிஜேபி ஆட்சி தானே தோழர் இருந்துச்சு. இப்ப 2 நாளைக்கு முன்னால அதே ஆர் அசோக் வந்து பிரஸ் மீட் பண்றாரு. பிரஸ் மீட் பண்ணி அந்த ஆள் என்ன சொல்றான் அப்படின்னா, வெக்கமே இல்லாம தோழர், கேரளா அரசாங்கம் வந்து இதை சதி செஞ்சுக்கிட்டு இருக்கு.
தர்மஸ்தலா இந்து வழிபடுற கோயில்களோட பேரை கெடுக்கிறதுக்காக கேரளா கவர்மெண்ட் முன்னால நின்று இதை பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு பின்னால கம்யூனிஸ்டுங்க இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, இவங்கதான் வந்து இந்த ஆளை அப்ரூவரா அங்க இருந்து அனுப்பி இருக்காங்க. இப்படி எல்லாம் கதை கட்டிட்டு இருக்கான் தோழர். ஒரு மினிஸ்டர் இப்ப அந்த எக்ஸ் சிஎம் டிசிஎம் இருந்தவர் இப்ப வந்து அப்போசிட் பார்ட்டியோட லீடர் அவரு தான் அப்போசிட் பார்ட்டி லீடர் கர்நாடகத்துல. அந்த பொசிஷன்ல இருக்கவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை தோழர், ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது, கவர்மெண்ட் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்குது, எஸ்ஐடி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எது சரி எது தப்பு, உண்மை தப்பு செஞ்சவன் யாருன்னு எஸ்ஐடி சொல்ல போகுது. தர்மஸ்தலா மேல எந்த தப்பும் இல்ல, வீரேந்திர ஹெகடே மேல எந்த தப்பு இல்லைன்னா இந்த ஆளு தப்பு செய்யலன்னு எஸ்ஐடி சொல்ல போகுது. இந்த ஆளுது என்ன நடுவுல எதுக்கு எஸ்ஐடிய ஃபார்ம் பண்ணீங்கன்னு வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு பின்னால கேரளா கவர்மெண்ட் இருக்குதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான் தோழர். ஃபர்ஸ்ட் இவனுங்களையெல்லாம் கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சு லாடம் கட்டினாலே பாதி உண்மை வந்துடும். இதுக்கு பின்னால இன்னொரு ரீசன் இருக்கு தோழர். பிஜேபி அண்ட் காங்கிரஸ் நிறைய லீடரோட பணம் இங்க இருக்குதுன்னு சொல்லப்படுது. எதுக்குன்னா இது கூட சாட்சியோ ஆதாரம் இல்லாம நாங்க சொல்லிட்டு இல்ல தோழர். கர்நாடகால எந்த கிராமங்கள்லயும் இவங்க சங்கம் இல்லாத இடமே கிடையாது. எல்லா கிராமங்கள்லயும் இவங்க சங்கம் இருக்குது. எல்லா கிராமத்துல எல்லா தாய்மார்களுக்கும் இவங்க வட்டிக்கு காசு கொடுத்து வசூல் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்காங்க, கந்து வட்டி வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க உன்னிப்பா கவனிக்கணும், யாருக்கும் பேங்க் டிரான்சாக்சன் மூலியமா தர மாட்டாங்க. நீங்க போய் இப்ப பேங்க்ல கடன் வாங்கினா தோழர் உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் காசு வரும். நீங்க மாசம் இஎம்ஐ அக்கௌண்ட் மூலியமா தான் கட்டுவீங்க. ஆனா இவங்க கர்நாடகால கிட்டத்தட்ட 6 லட்சம் சங்கம் இருக்கு. இவங்களுக்கு 6 லட்சம் சங்கத்துக்கும் வந்து இவங்க அக்கௌண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அக்கௌண்ட் பண்ணும் போதே ஒரு என்ஓசி வாங்கிக்குவாங்க. இப்ப ஒரு 10 பேர் 20 பேர் கொண்ட ஒரு குழு, ஒரு பெண்கள் குழுவை பண்ணி அவங்க பேர்ல ஒரு அக்கௌண்ட் பண்றாங்க இல்லைங்களா, அந்த அக்கௌண்ட்ல நீங்க டிரான்சாக்சன் பண்ணக்கூடாது பெண்கள் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு அதுல இவங்க டிரான்சாக்சன் பண்ணுவாங்க. பெண்கள் 5 லட்சமோ 10 லட்சமோ கடன் வாங்கினா லிக்விட் கேஷா கொடுப்பாங்க, காசா வாங்கிக்குவாங்க வாரம். ஆனா இந்த அக்கௌண்ட்ல அப்ப டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? இது உறுதியா சொல்றேன் தோழர். வீரேந்திர ஹெகடே எல்லா லீடருக்கும் தெளிவா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் முழுகுனா, நான் தண்ணிக்குள்ள மூங்குனா என்னோட சேர்த்து உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிருவேன்னு தெளிவா சொல்லியிருப்பாரு. இந்த பொலிட்டிஷியன்ஸ்களோட ஆயிரக்கணக்கான கோடி காசு இவங்க கிட்ட பெனாமியா இருக்கு. அதனாலதான் பிஜேபி காரர் வந்து இவங்களுக்கு பூம்படிச்சிட்டு இருக்காங்க. கேரண்டியா சொல்றோம், இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா விஹெச்பிஆர் இருக்கும், ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத்து, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இவங்க வேலை என்ன? இந்துக்கள் ஏன் சார் மாடு செத்து போனா வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவானுங்க? மாடு செத்தா பிரச்சனை பண்ணுவானுங்க, மனுஷன் செத்தா பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? பிஜேபிக்கார் வந்து நியாயம் கேட்க மாட்டாங்களா? செத்தது கொத்தா இந்து பெண்கள் தானே. ஆனா இத்தனை நடந்து இவங்க வாய் துவக்காம இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் தோழர், இவங்களோட ஆயிரக்கணக்கான கோடி வந்து தர்மஸ்தலால இருக்கு. தர்மஸ்தலா முழுகுச்சுன்னா இவங்க காசு போச்சு, இவங்க மேல கேஸ் வரும். ஏன்னா இவங்களோட ஹிஸ்டரி ஒண்ணு சூப்பரான ஹிஸ்டரி ஒண்ணு இல்ல. பிஜேபியோட ஹிஸ்டரி உங்களுக்கே தெரியும். கேடி ராகவன் நிறைய கேஸ பார்த்திருப்பீங்க, ஆடியோ வீடியோ கட்சி. கர்நாடகா சட்டசபையில உட்காந்து பூத்திலம் பார்த்தவங்க தான் இவங்க. அரத்தோல ஆலப்பன்னு ஒருத்தர் இருக்கான், பிஜேபி எம்எல்ஏ. அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஃப்ரெண்டு பொண்டாட்டி கற்பழிச்சவன். இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. இப்போ சிஎம் எடியூரப்பா, எக்ஸ் சிஎம், வேர்ல்ட் ஃபேமஸ் எடியூரப்பா, எல்லாருக்குமே 83 வயசு தோழர். ஒரு குழந்தைய அவங்க அம்மா கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. என் குழந்தை மேல இந்த மாதிரி ஒரு ஆளு தப்பா நடந்துட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன், கம்ப்ளைண்ட் வாங்கல, நீங்க தான் என்னன்னு கேட்கணும், ஒரே ஜாதி நாம, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த ஆளுகிட்ட கூட்டிட்டு போறாங்க. அம்மாவை வெளியே அனுப்பிட்டு குழந்தைய ரூமுக்குள்ள உட்கார வச்சுட்டு அவன் என்ன பண்ணான்னு அந்த எஃப்ஐஆர் இருக்கு தோழர். இவங்க பரம் எப்படின்னா பிஜேபி எப்படி சொல்றது, எல்லாம் நம்ம பெண்கள் வாங்க, பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை கொடுக்க மாட்டாங்க, உள்ள கூட்டிட்டு போய் ரேப் பண்றது, கற்பழிக்கிறது, பெண்களை இந்த மாதிரி செக்ஷுவல் டார்ச்சர் பண்றதே பிஜேபியோட வேலையா இருக்கு. அதனால தர்மஸ்தல கேஸ்லயும் இந்த மாதிரி செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணா நிறைய பிஜேபி ஆட்கள் முதலைகள் வந்து மாட்டலாம். ஏன்னா இப்ப போக்சோ கேஸ்லயே எடியூரப்பாவை அரெஸ்ட் பண்ணணும் தோழர். இங்க இருக்கிற கவர்மெண்ட் எடியூரப்பாவை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல, அதுவும் கேஸ் நடந்துட்டு இருக்குது. அதனால நாங்க உறுதியா சொல்றோம், தர்மஸ்தலால நடந்த முக்காவாசி ரேப்ல கண்டிப்பா பிஜேபி லீடர்ஸும் இருந்துதான் ஆகணும். ஏன்னா அவங்க கேரக்டர் அந்த மாதிரி. இதையும் ஸ்டேட் எஸ்ஐடி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். தர்மஸ்தலா மேல இடி ரைட் ஆகணும். மணி லாண்டரிங் கேஸுக்கு கீழே வருவதனால இடி ரைட் பண்ணணும். எத்தனை ஃப்ராட் அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட்ல எத்தனை கோடி காசு வந்து புழங்கிட்டு இருக்கு, இந்த காசுக்கெல்லாம் யாரு உரிமையாளர்கள் அப்படின்னு இடி ரைட் பண்ணும். சிபிஐ வந்து விசாரிச்சு இந்த உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
இப்ப நீங்களே சொல்றீங்க அவருக்கு இவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருக்குது, எல்லா விஷயத்தையும் வந்து வீரேந்திர ஹெக்டேவுக்கு இருக்கிற பலத்தை வந்து சொல்றீங்க. அதையும் மீறி இந்த எஸ்ஐடி வந்து இதுல நியாயமா விசாரித்து உண்மையை கொண்டு வந்து விடுவார்களா? அல்லது உண்மை வந்து இதுல வீரேந்திர ஹெக்டேவும் அவருடைய பிரதர்ஸ் அவங்களோட பசங்க இவங்க எல்லாம் வந்து தப்பிச்சிருவாங்களா? உங்களுடைய பார்வை என்ன? இல்ல தோழர், கன்னடத்துல ஒரு பழமொழி இருக்குது, "காப்பது போடா தும்பிது" அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க செய்த பாவங்கள் வந்து ரொம்பிருச்சு தோழர், ரொம்பிருச்சு. பிரஜ்வல் ரேவண்ணாவை விடவா? பிரஜ்வல் ரேவண்ணா அவங்க தாத்தன் சொத்தை பெங்களூர்ல 4600 கோடி தோழர். அவங்க அப்பா வந்து மினிஸ்டர், 25 வருஷமா அவங்க அப்பா மினிஸ்டர், அவங்க சித்தப்பா 3 தடவை சிஎம்மா இருந்தவர். இன்னைக்கு அந்த ஆளோட நிலைமை என்ன தோழர்? அவனே எம்பியா இருந்தவன், புரியுதுங்களா? இன்னைக்கு அவனோட நிலைமை என்ன? கன்விக்ட் ஆயிட்டா நாளைக்கு கோர்ட் தீர்ப்பு கொடுக்க போகுது. குறைஞ்சபட்சம் 7ல இருந்து 10 வருஷம். அதுவும் ஜீவாவதியானா 14 வருஷம் வரைக்கும் நாளைக்கு அவனுக்கு தண்டனை ஆகும். அசாராம் பாபு உள்ள போன கேஸ் எல்லாம் கேட்டோம். அசாராம் பாபு அதுக்கப்புறம் பரவாயில்ல, வெளியே இருந்தது தான் அதிகம். ஆனா செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு அவனுக்குள்ள ஒரு புள்ளிக்கு மேல உங்க பாவங்கள் நிரம்பிட்டா அதுக்கு கண்டிப்பா கீழே விழுந்தியே வந்தே ஆகணும். இப்ப வந்து இவங்களோட பெரிய அஸ்திரமா என்ன இருந்துச்சுன்னா லோக்கலைட்ஸ் தான் இருந்தாங்க. வேற நாங்க வந்து இங்க பெங்களூர்ல பெரிய இதா பேசிக்கிட்டு இருந்தோம், போராட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா லோக்கல்ல அவங்கள எதிர்த்து பேசுறது கூட பயப்படுற நிலைமை தான் இருந்துச்சு. ஆனா இப்ப லோக்கல் ஜனங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஊர்வாய மூட முடியாது அவ்வளவு ஈஸியா. லோக்கல் ஜனங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே இப்ப தர்மஸ்தலா பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவுல. இவங்க டேக் ஆர்டர் கொண்டு வந்தாங்க, எங்க சேனல்ல பிளாக் பண்ணாங்க, எங்க சேனல் மாதிரி வேற ஒரு 8-10 சேனலை பிளாக் பண்ணாங்க. அத்தனை பேரும் வேற யூடியூப் பண்ணாங்க, புரியுதுங்களா? வேற யூடியூப் பண்ணி பேச ஆரம்பிச்சவங்க பேசுறத நிறுத்தவே இல்லை. அதனால எஸ்ஐடிக்கு ஒரு பயம் இருக்கு. மேல இருந்து என்னதான் இன்ஃபுளுன்ஸ் இருந்தாலும் பிஜேபி காங்கிரஸ்காரர் இவங்களை தப்பிக்க வைக்க என்ன ட்ரை பண்ணாலும் கூட எஸ்ஐடிக்கு இங்க சொசைட்டில இருந்து வர ப்ரெஷர் கண்டிப்பா அவங்க மேல இருக்கும். சோசியல் மீடியால நானும் என்னமோ நினைச்சதோட கர்நாடகா பீப்புள் தமிழ்நாடு மாதிரி ஒண்ணும் சேர மாட்டாங்க, எந்த விஷயத்துக்கு அவ்வளவா போராட மாட்டாங்க. இந்த விஷயத்துக்கு கடந்த 3 நாளா சோசியல் மீடியால ஜனங்க பேசிட்டு இருக்கிறத நான் கவனிச்சுட்டு இருந்தேன் தோழர். இது கண்டிப்பா இன்னும் பெரிய பூதாகாரமா வெடிக்கும். கண்டிப்பா இந்த கேஸை வந்து எஸ்ஐடி ஒரு சரியான இதுல கொண்டு போய் நிறுத்தி தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்கன்னு நான் ரொம்ப உறுதியா நம்புறேன். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி தோழர். தேங்க்ஸ் தோழர்.